ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2009 ஒரு அமெரிக்கன் ரிவெஞ்ச் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த லாஸ்ட் ஹவுஸ் ஆன் த லெஃப்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய அப்பா அம்மாவோட வெக்கேஷனை ஜாலியாக கழிக்கிறதுக்காக தன்னுடைய லேக் ஹவுஸுக்கு போகிற படத்துடைய கதாநாயகிக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மேரி. இவங்க பேசிக்காக ஒரு நல்ல ஸ்விம்மர், அதுவும் காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீச்சல் ரொம்ப நல்லா வரக்கூடிய ஒரு நபர். இவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா. ஜான் அதுதான் அப்பாவுடைய பேர், எம்மா அதுதான் அம்மாவுடைய பேர். இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு மேலே உயிரையே வச்சுருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து, யார், அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் சேர்ந்து வெக்கேஷன் ஜாலியாக போய் பொழுதை கழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நல்லா அடர்ந்த காடு, அதுக்கு நடுவில் ஒரு லேக் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அப்படி ஒரு வீடு ஒன்று இருக்குது, அங்கே போகிறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்தில் கதாநாயகி, எனக்கு காரை கொஞ்சம் தாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இங்கே இருக்கா டவுனில், நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்தான்னு தாஜா பண்ணி கடைசியில் அம்மாவை சமாதானம் பண்ணி அப்பா கிட்ட கார் கீயை வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இவங்களுக்கு அங்கே பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு, நான் சொன்ன மாதிரி அந்த டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன லோக்கல் ஸ்டோரு, அந்த ஸ்டோரில் அந்த கல்லால் காசு வாங்கி போடும்ல ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. இப்போ அந்த பேஜை போய் நம்ம கதாநாயகி மீட் பண்ணி அந்த கேஷ் கவுண்டர் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அந்த லோக்கல் ஸ்டோரில் சும்மா ஒரு 4-5 சாக்லேட் அப்படி இப்படின்னு வாங்கி போட்டுட்டு கடைசியாக பில் பே பண்ண அந்த கவுண்டருக்கு வர்றான் ஜஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பையன். அவனுமே ஒரு டீனேஜ் பையன் தான். இந்த 3 பேருமே ஒரு 17-18 வயசு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க தான் எல்லாருமே. இப்போது இந்த ஜஸ்டின் பையன் யதார்த்தமாக என் கூட வாங்கலை, நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டலில் தான் தங்கி இருக்கேன், அங்கே என்கிட்ட கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த கஞ்சா மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது, நம்ம போனோன்னா கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், வாங்கலை அப்படின்னு சொல்லி கதாநாயகியுடைய ஃப்ரெண்டான பேஜ் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட போக, சரி நீ வா போவோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த 3 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க அந்த மோட்டலுக்கு. அங்கே போய் உண்மையாக நம்ம கதாநாயகி மட்டும் காரில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வேண்டாம் நான் வரல நீ போ அப்படின்னு. இப்போ கதாநாயகியுடைய ஃப்ரெண்டான பேஜும் அந்த ஜஸ்டினும் உள்ளே போய் இந்த மாதிரி ட்ரக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி போன ரொம்ப நேரமாக ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகியும் அந்த ரூமுக்குள்ளே போனால் கடைசியாக இவங்களையும் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. கடைசியாக நம்ம கதாநாயகியுமே இந்த வேலையை பண்ணுறாங்க, இந்த ட்ரக்கெல்லாம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் திடீர்னு அந்த ரூமுக்குள்ளே ஒரு 3-4 பேர் வந்துடுறாங்க. யாருங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டின் பையன் இருக்கான் இல்லையா, அவனுடைய அப்பாவுக்கு ஒரு லவ்வர். பார்த்துக்கங்க, அந்த பையனே 17-18 வயசு பையன், அவனுக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு லவ்வர், அதுதான் அமெரிக்கா. ஸோ அப்பாவுடைய லவ்வரு, அப்பாவுக்கு ஒரு தம்பி, அந்த ஜஸ்டின் பையனுடைய சித்தப்பா. இவங்க 3 பேரும் அந்த ஹோட்டல் ரூமுக்கு வர்றாங்க. வந்தால் அந்த அப்பா கதாபாத்திரத்துக்கு பயங்கர கோபம் அந்த ஜஸ்டின் மேலே. இங்கே பாரு, யார் இந்த 2 பொண்ணு, எது கூப்பிட்டு வந்தப்ப, என்ன பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா, நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், போலீஸ் கஸ்டடியிலேருந்து இப்போ நான் தப்பிச்சு வந்திருக்கேன். யார், இந்த கூட இருக்க என் தம்பியும் சரி, அந்த கூட இருக்க லவ்வரும் சரி, இந்த 2 கதாபாத்திரங்களும் தான் என்ன காப்பாற்றி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு. பேப்பர்லாம் பார்த்தியா இல்லையா, நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட்டில் என்னையும் என் லவ்வரையும் தேடிக்கிட்டு இருக்க போலீஸ்னு சொல்லி அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்றானா இங்கே 2 பொண்ணுகளை கூப்பிட்டு வந்து கூத்தரிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி பரவாயில்ல நான் 2 பேர்த்தையும் போக சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த ஜஸ்டின் பையன் சொல்கிறான். ஆக்சுவலி அவன் கொஞ்சம் நல்லவன் தான், நான் போக சொல்லிடுறேன், தெரியாமல் நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் அவன். இப்போ இந்த அப்பா இருக்காரு, இவர் சொல்கிறாரு அப்படிலாம் போக முடியாது கண்ணா, என்ன விளையாடுற, இந்த 2 பொண்ணுங்களும் போய் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க 2 பேரை நான் இங்கே தான் அந்த மோட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் லைஃப் இல்லை போச்சு, அப்படிலாம் போட விட முடியாது, நான் சொல்கிறத கேளு, அந்த பொண்ணுங்களையும் வண்டியில் ஏற்று நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 பொண்ணுங்களையும் இங்கேருந்து கிட்னாப் பண்ணிவிட்டு இந்த 4 பேரும், யார், அந்த அப்பா, அவர் தம்பி, அந்த லவ்வரு, இந்த ஜஸ்டின் பையன், இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த 2 பொண்ணுங்களையும் வண்டியில் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் எப்படியாவது தானும் தன்னுடைய ஃப்ரெண்டும் இந்த இடத்துல இருந்து, இந்த என்ன சொல்கிறது, கொள்ளக்காரங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு எடுக்கிற ஒரு சின்ன போராட்டம் எவ்வளோ பெரிய உயிர் பறிக்கிற போராட்டமாக இறுதியாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான். என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்கு மேக்ஸிமம் இவ்வளவு தான் ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும். நம்ம மார்க்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது வேறு. ஏன்னா ஒவ்வொரு கதையை பொறுத்தளவுக்கு அவ்வளவு தான் அந்த கதை மேக்ஸிமம் ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும்.
ஸோ அவ்வளவுதான் நீங்கள் மார்க் கொடுக்க முடியும், அது வேற மேட்ரு. ஆனாலும் இந்த கதையை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த கதையை பரபரப்பாக எடுக்க முடியாது. அப்படி ஒரு கதைக்களம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பதபதைப்பு, அந்த பரபரப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு சில இடங்கள் நான் முதல்லையே சொல்லிடுறேன், இந்த படம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படம் தான். இந்த படத்துடைய முதல் 1 மணி நேரம் நம்ம பார்க்குறதுக்கே இதை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொடுமையாக கொடூரமாக சித்திரவதை பண்ணுற மாதிரி தான் இதனுடைய காட்சி அமைப்பு இருக்கும். நான் கிளியராக சொல்லிடுறேன், அந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு மனசில் தைரியம் இருந்ததுன்னா அவங்க மட்டும் பாருங்கள். ஆனால் இந்த முதல் 1 மணி நேரத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 2வது 1 மணி நேரம் நம்மள அறியாமல் நமக்குள்ள ஒரு பெரிய வெறி வரும். அதுவே இந்த படத்தில் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். இன்னொரு பக்கம் இந்த படத்தை நடிச்ச எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே அவங்கவங்க சைட்ல இருந்து நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக சாரா பாக்ஸ்டன், அவங்க தான் கதாநாயகியாக அந்த மேரிங்கிற அந்த ரோலை பண்ண ஆக்ட்ரஸ், அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. பட் யூஸ்வலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம், இவங்க சரியாக பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே அந்தளவுக்கு நின்று பண்ணியிருப்பாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம், அந்த குரூப் இருக்குது பாருங்கள், வில்லன் குரூப்பு, அவங்க எல்லாத்தையும் பார்த்தா எடுத்து சொருகிலாங்கிற கோவம் நமக்கே வரும். அந்தளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி ஷரோனுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, ஜான் மர்ஃபியுடைய மியூசிக்கும் சரி இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு இந்த முதல் 1 மணி நேரம் நடக்கிற காட்சி கொஞ்சம் கொடூரமாக இருக்குது அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் சினிமோட்டோகிராஃபர் எப்படி இந்த சீனை வந்து கன்சீவ் பண்ணியிருக்காரு, எப்படி ஆங்கிளை வச்சிருக்காருங்கிறத பொறுத்து தான் இந்த காட்சி எந்த அளவுக்கு பதபதைக்க வைக்கக்கூடிய, எங்கள் பார்க்கவே முடியலங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்குள்ளே கடத்துது அப்படிங்கிற விஷயமே இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த முதல் 1 மணி நேரம் ஃபுல்லாகவே டே லைட் சீன் மாதிரி வெறும் பகல் காட்சியாகவே தான் போகும். ஆனால் அவர் வச்ச சின்ன சின்ன ஆங்கிள்ஸு பதபதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எங்கே எப்படியாவது என்ன மாதிரி தப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க சீட்டேஜில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நைட் சீக்வன்ஸு அவர் பண்ண ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் வேறு லெவலில் இருந்தது. அவ்வளவு கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருப்பார். அது நான் சொல்கிறதோட நீங்கள் பாருங்கள், சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஒரே சீன் பாஸ். இந்த படத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் இந்த படத்துடைய மியூசிக்கு. ஜான் மர்ஃபி அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில். குறிப்பாக கதாநாயகி, நான் சொன்னேன் இந்த முதல் 1 மணி நேரம், இதில் ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் கழிச்சு ஒரு தடவை லேக்குள்ளே குதிச்சு டக்குன்னு தப்பிக்கிறதுக்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனில் கதாநாயகி உள்ளே குதிக்கிற அந்த சீனில் இருந்து அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு பட்ட 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 பட்டன்னு டெம்போவில் எங்கேயோ போயிருப்பாங்க, மேலே ஏற்றிட்டு ஹை பிச்சுக்கு போயிருக்கும் அந்த மியூசிக்கு. அவ்வளவு அட்டகாசமாக பார்க்குற ஒருத்தருக்கு என்ன நடக்க போதோ நம்மளை சீட்டேஜில் உட்கார வச்சுருப்பாங்க. மியூசிக் அவ்வளவு அழகாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அதுவுமே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த டிஸ்டர்பிங்கான படம், இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹாரர் ஸ்லாஷர் படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குற நபர்கள், நமக்கெல்லாம் இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கணுங்க, வெட்டி வீசணுங்க, அப்படி படம் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன், டெஃபினட்டாக இந்த படம் உங்களை கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு கதைக்களம் தான் இது. ஆனால் டெஃபினட்டாக நல்ல ஒரு பரபரப்பான படம். அடல் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுடைய வியூவர்ஷிப் எல்லாம் அடிக்கடி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடல் கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வேர்டு, ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு. அந்த மாதிரி இது எமோஷன் மேட்ரு. ரேஷன் கார்டு டெஃபினட்டாக எடுத்துருவாங்க பேரை. அவ்வளவு மோசமான காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் வாய்ப்பே கிடையாது. முதல்ல இந்த டிஸ்டர்பிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடலுக்கு இந்த செக்ஷுவல் கான்டென்ட்டுக்கெல்லாம் போகலாம். ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படம் இது, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.